நம்ம டெய்லி வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ரீகேப்பு, அந்த ரீகேப் கூட வந்து ஒரு இண்டிகேட்டர் பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பிளான் இருக்குது. நேற்று என்ன செஞ்சோம்னா, மா இனிஷியல் பேலன்ஸ் ஐபி இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம். ஐபி இண்டிகேட்டர் வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன இண்டிகேட்டர் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கேப்பை பற்றி பேசியிருப்போம். கேப் இருந்துச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறத்தால வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து வேகமாக விழ ஆரம்பிச்சு இந்த இடத்துல அக்யூமுலேஷன் ஆகி திரும்பவும் ஃபர்தராக டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபால் ஆகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் மேலே போகிற மாதிரி இந்த இது வந்து மேனிப்புலேட் பண்ணிருக்கு. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், திரும்பவும் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு கிரியேட் பண்ணிட்டு டைவர்ஷன் பண்ணிட்டு திரும்ப மேலே போய் இருக்குது. இந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கேப்பை விட்டுட்டு போணுச்சு. உங்களுக்கு கேப்னா இந்த இடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ணாமலே போயிடுச்சு. திரும்ப மேலே போன மார்க்கெட்டு ஏற்கனவே இருந்த அக்டோபர் 3 அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு திரும்பவும் என்னாச்சுன்னா ஏற்கனவே இங்கே ஒரு பழைய கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்ண ஃபால் ஆகிருக்குது. அப்படியா பாஸ்? அப்போ மார்க்கெட்டில் யூஎஸ் ரேட் கட்டரு, இன்டர்நேஷ்னல் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குது. ஆனால் கேப்பை எப்படி ஃபில் பண்ணால் ஏதாவது ஒரு நியூஸ் வரும் பொழுது அந்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் சரியும் பொழுது அந்த சரிவை பயன்படுத்திட்டு அந்த கேப்பை போய் ஃபில் பண்ணும். என்ன சார் பண்ணுது, கேப்பில் பல்ல வெட்டதெல்லாம் இப்போ மண்ணு போட்டு மூடுவாங்களான்னா அப்படி கிடையாது. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் செல்லர்ஸ்லாம் வந்து அன்னன்னைக்கு மார்க்கெட்டை வாங்கி விற்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு லாங் டேர்மில் வந்து வருஷக்கணக்காக மாதக்கணக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ கொண்டு போவாங்க. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெரிய பெரிய சிஸ்டம் போட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் ரேஞ்சில் பெருசாக பண்ணி பெரிய டீம் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் லெவலில் ஒரு 100-150 பேருக்கு மேலே ஃபினான்ஷியல் அட்வைசர் உட்காந்து அவனுங்க தான் அந்த மார்க்கெட்டில் பஞ்ச் பண்ணுவானுங்க. ஆக்சுவலாக இந்த பஞ்சிங்கில் வந்து இப்போ 1 லட்சம் ஷேர் பண்ணுறாங்க அல்லது 1 மில்லியன் ஷேர் பஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த பஞ்சிங்கில் சில குவான்டிட்டி வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து உடனே பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் மேலே இருக்கும்போது விட்டுருவாங்க. மார்க்கெட்லாம் மேலே ஏற்றி அங்கே இருக்கிற நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்லாம் இங்கெல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இந்த ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப கீழே விட்டு நம்மளை பேனிக் ஆக வச்சு ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்லாம் ஷேர் வாங்கலாம் விற்க ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு கீழே இறக்கி அவன் என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சானோ, அதாவது இந்த இடத்துல ஆர்டர் வந்து 5154 ரேஞ்சுக்கு வாங்கதான் நினச்சிக்கோங்க. அந்த ப்ரைஸ் அது மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டை ஆர்டிஃபிஷியலாக பிளான் பண்ணி இறக்கி திரும்ப இங்கே வாங்கிட்டு திரும்ப மேலே போவாங்க. சரி, எப்படி சார் போவாங்க அப்படின்னா, இன்ஸ்டியூஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது. அந்த ஃபண்ட் ஃப்ளோ பேஸ் பண்ணி போவாங்க. யாராவது நீங்கள் லக்கி பாஸ்கர் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹர்ஷஸ் மேத்தா கதை, அந்த கதை மாதிரி தான் இன்னுமே நவடேஸில் நடக்குது. ஓகே, இந்த ஸ்டோரி விட்டுட்டு ரியல் ஸ்டோரிக்கு வருவோம். ஓகே, சரி, வேற இந்த கேப்பு ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, வேற என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு புது கேப் ஃபார்ம் ஆகிருக்குது. எங்கே ஃபார்ம் ஆகிருக்குதுன்னா இன்னைய மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன கேப், இங்கே ஒரு கேப் இருக்குது, இதுக்கு மேலே இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஃபேவராக நியூஸ் வருதோ, நாளைக்கோ நாளான்னைக்கோ நெக்ஸ்ட் மந்த்தோ நல்ல நியூஸ் வரும்பொழுது மார்க்கெட்டு திரும்பவும் இதை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் கடகடகடன்ட்டு மேலே போகும். ஓகேங்களா, அது நாளைக்கும் நடக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு நடக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா இந்த ரேஞ்சு மாதிரி ஜிக்ஜாக்காகவே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் சைட்வேஸ்ன்னு சொல்லக்கூடிய கன்சால்டேஷன் ஸ்பேஸில் வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கும். இதுதான் மார்க்கெட். ஒன்ஸ் நியூஸ் கிடச்சுன்னா நியூஸை பேஸ் பண்ணி சல்லு மேலே போயிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவோம், அல்லது இங்கே மாட்டுவோம். இதுதான் வந்து இன்ஸ்டியூஷனல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கே வாங்கலாம் எங்கே விற்கலாங்கிற ஒரு சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அவசியம். மார்க்கெட் என்ன பண்ணுது, அதனுடைய மார்க்கெட் சைக்காலஜி என்னங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய புத்தகங்கள் மார்க்கெட் சைக்காலஜியை பற்றி புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் வாங்கி பாருங்கள்.
ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன இண்டிகேட்டர் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏ இருக்கு இல்லையா? எஸ்எம்ஏ பத்தி பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. எஸ்எம்ஏங்கிறது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 50 டேஸ், 90 டேஸ், 100 டேஸ் இது மாதிரி நீங்க எந்த டேஸ்ல வேணும்னு சொல்றீங்களோ அந்த டேஸ்ல வச்சுக்கலாம். யூசுவலா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, 9 டேஸ் அல்லது 20 டேஸ் அல்லது 50 டேஸ் பண்ணுவாங்க. நீங்க டெய்லி வந்து இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா 9 அண்ட் 50 மட்டும் வச்சுட்டு, அத பண்ணீங்களாவே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நான் போட்டது. அ இத ரிமூவ் பண்ணிருவோம். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு சிம்பிள் எஸ்எம்ஏ வந்து மூவிங் ஆவரேஜ் இங்க பாருங்க. மூவிங் ஆவரேஜ் சிம்பிள்னு இருக்கும். எஸ்எம்ஏ மூவிங் ஆவரேஜ் சிம்பிள்னு இருக்கும். இந்த இண்டிகேட்டரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் எடுத்தீங்கன்னா 9 டேஸ் பீரியட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு இருக்கும். இதுல போயிட்டு நீங்க என்ன டேஸ்மா 20 டேஸா 50 டேஸோ அந்த டேஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதை பேஸ் பண்ணியே நீங்க வந்து உங்க டைம் ஃப்ரேம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ 3 மினிட் டைம் ஃப்ரேமோ வச்சுக்கிட்டு அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேல அல்லது சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே என்ன வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரேக் பாயிண்ட் போகுதோ அப்போ வந்து நீங்க ஒரு லாங். ஓகேங்களா? லாங் எடுக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் இதை க்ளோஸ் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் அதாவது சிம்பிள் முறை மேலே வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது மார்க்கெட் வெளியே வந்திருப்பீங்க. இதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோவை பேஸ் பண்ணியோ அல்லது ஃப்ரண்ட் இருக்கிற கேண்டில் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து கிளியராக வந்து க்ளோஸ் வச்சு கீழே வந்திருக்குது. ஸோ இதை எதுவுமே பிரேக் பண்ணல. நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரீவியஸ் இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இங்கே செல் எடுப்போம். எது வரைக்கும் ட்ரைல் பண்ணுவோம்னா எப்போ வந்து கீழே வரக்கூடிய கேண்டில் மார்க்கெட்டை உடச்சிட்டு மேலே போதோ அது வரைக்கும் பண்ணுவோம். இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது இந்த மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து ஸோ நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா இது வரைக்கும் போயிருக்கும். எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கும்னா இங்கேருந்து 128 பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய லாபம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிக்கிறதே பெரிய விஷயம். 130 பாயிண்ட் 140 பாயிண்ட்னா ஒரு லாட் எடுத்தாவே 130 பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். அரௌண்ட் 27% வந்து பெரிய கெயின் தான். மார்க்கெட்டில் ஃபால் ஆகும் போதோ உங்களுக்கு ரைஸ் ஆகும் போதோ இது மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃபாலை வந்து நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் மூவ் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட வந்து இதனுடைய டைம் பீரியடை வந்து மாற்றிக்கலாம். டைம் பீரியட் எப்படி மாற்றலாம்னா இந்த எஸ்எம்ஏ கூட ஒரு இஎம்ஐ வச்சுக்கோங்க. அதை 14 டேஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அல்லது 20 டேஸாக வச்சுக்கோங்க. இந்த 20 டேஸை வச்சுக்கிட்டு இப்போ இந்த 20 டேஸுங்கிறது பார்த்தோன்னா இதனுடைய ஃப்ளோ. ஸோ எப்பப்போலாம் இந்த கோல்டன் ரேஸு கீழே வருதோ இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் வாங்குறதுக்கான ரெடி ஆகிக்கோங்க. ஒன்ஸ் ப்ளூவை கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த கோல்டன் கலரை டச் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ட்ரைல் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இன்னும் இந்த ப்ராஃபிட் நீங்கள் அதிக அளவுக்கு என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா எப்பப்பெல்லாம் கோல்டன் லைனுக்கு கீழே ஃபால் ஆகுதோ அதாவது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஃபால் ஆகுதோ அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ப்ளூ லைனை டச் பண்ணிச்சுன்னா க்ளோஸ் வச்சுன்னா அது கீழே பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரையல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து ஸோ இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆகிற வரைக்கும் ஒரு பெரிய பாயிண்ட் எடுத்துருக்கலாம். அல்லது இந்த இடம் வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 59% 3 மினிட் கேண்டலில் ஒரு நாளை வித்தின் டேல எடுக்க முடியும். வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த கிராஸ் லைனை மேட்ச் பண்ணிக்கோங்க. கிராஸ் லைன் மேட்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கோல்டன் கிராஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா பை பண்ணுங்க. திரும்ப கோல்டன் கிராஸ்க்கு மேலே போச்சுன்னா இங்கே செல் பண்ணுங்க. அதனுடைய ப்ரீவியஸ் கேண்டலுக்கு கீழே வச்சுக்கோங்க.
இது வரைக்கும் ஒரு டார்கெட். ஓகேங்களா? இது கூட அடிஷ்னலாக வால்யூம் இருக்கான்னு பாருங்க. வால்யூம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பாருங்கள், நம்ம எப்போ இந்த கோல்டன் கிராஸ் டைமில் பெரிய அளவுக்கு வால்யூம் இருக்குதா? ஸோ இந்த வால்யூம் நல்லா இருக்காங்கிறதே அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. இதை ரெண்டையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம ஐபி கேண்டில் தெரியும். இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்துருக்குறோம். மூணாவதாக வால்யூம் இண்டிகேட்டருடைய இந்த 3க்கு இண்டிகேட்டரை பார்த்துருக்குறோம். 3 இண்டிகேட்டரும் விடாமல் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் தரும். ஆச்சுங்களா? ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான மெனக்கெடாமல் எடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இதே மாதிரி கிராஃபில் போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு முறையும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியுமானா நிச்சயமாக முடியும். இது கூட வந்து உங்களுக்கு வால்யூம் செட் ஆகணும். வால்யூம் இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய ப்ரீமியமில் மூவ்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருக்காது. கிராஃபில் மட்டும் இது மாதிரி ப்ராஃபிட் காட்டும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ட்ரேட் எடுக்க முடியும். ஆப்ஷனில் இருக்கட்டும் அல்லது ஈக்குவிட்டியாக இருக்கும்பொழுது இந்த 920க்கு பதிலாக 2050 வச்சுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாங் டைமில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.